உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? பிரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்பல் டிவியின் வழியாக சத்தியத்தையும் அறிவீர்கள். இது 2வது பாகம். இன்னைக்கும் நம்ம எப்பவும் போல 5 கேள்விகள் கேட்போம் இல்லையா? அந்த கேள்விகளை அதனுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு இங்க பாஸ்டர் வந்திருக்காங்க. ஆல்மைட்டி காட் சர்ச்சில் இருந்து மார்த்தாண்டத்துல பாஸ்டர் கிறிஸ்டோபர் வந்திருக்காங்க. பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அதே பேட்டர்ன்ல தான் 5 கேள்விகள் எடுப்பு இருக்கு. அது கொஞ்சம் நீங்க சொல்ற பதில் வழியா ஜனங்க இன்னும் வசனத்துல அது தேரும்படியா, ஓகே, காஸ்பல் டிவி ஊழியர்கள் இருந்தாலும் சரி, அவங்க விசுவாசிகளா இருந்தாலும் சரி, வசனத்துல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரும்படியா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர். நம்ம நேரம் கேள்விக்கு போயிடலாம் பாஸ்டர். பாஸ்டர், முதல் கேள்வி என்னன்னா, இப்போ பரிசுத்தம்னா ஆக்சுவலா என்ன, அதை எப்படி காத்துக்கொள்ளணும்? ஏன்னா பரிசுத்தம் நம்ம ஆவிக்குரிய சபைகள் அதிகமா பரிசுத்தத்தை பத்தி பரிசுத்தம்ங்கிற வார்த்தை போதிக்கப்படுது. ஆனா பரிசுத்தம்னா என்னங்கிற ஒரு பகுத்தறிதல் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, ஓகே, நீங்களும். அப்போ தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எது பரிசுத்தம் விருப்பங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது அந்த அளவுக்கு ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வாஞ்சையில தான் இந்த கொஸ்டின்லாம். அது ஆண்டவர் கொடுத்தது. நீங்க கொஞ்சம் அதுக்குண்டான அதை பரிசுத்தம்னா என்ன, அதை எப்படி நாம காத்துக்கொள்றதுங்கிறத கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். சாதாரணமா நம்ம பரிசுத்தம் என்று சொல்லுவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போதனையாகிய சத்திய வேத வசனத்தின்படி நடப்பதே பரிசுத்தம். அப்போ ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காத்து நடக்கிறன்னா, ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு வேறுபாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த பரிசுத்தம் ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், 119ஆம் சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? உம்முடைய வேதவசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ வேதவசனத்தை நம்ம வாசிக்கிறோம், வேதவசனத்தில் சபைகளில் போதிக்கிறாங்க, வேதவசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், அதை இருதயத்தில் நாம் வைத்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வசனத்தின்படி நடக்க நம்மை காத்து கொள்ள வேண்டும். இப்போ ரோட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரோட்டில் இருக்கிற அசுத்தமான தண்ணீர் நம்ம மேலே படாதபடிக்கு நம்ம கவனமாக நடந்து போகிறோம் இல்லையா? இதே போல் நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நடக்க நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தூஷணமான வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மை காத்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை ஒப்பு கொடுப்பது தான் பரிசுத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஓகேவா, நம்ம வசனம் தான், ஓகேவா, அதுதான் பரிசுத்தம் அப்படின்ட்டு. ஓகே, உண்மையாக அதுதான். தேவன் நம்மளிடத்துல இப்போ மெயினாக எல்லார்ட்டையும் இருக்கிறது இந்த வேத வசன ஜீவனுள்ள வார்த்தைகள் வழியாக தான். அப்போது அதனுள்ள எல்லா காரியமும் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னீங்க பாஸ்டர். அதே மாதிரி அதை காத்துக்கொள்றதும், ஒரு மழை டைம் எப்படி நம்ம ஒரு ரெயின் கோட்டு போட்டு துணி அழுக்கப்படாமல் பாதுகாக்கிற மாதிரி நம்ம இந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மளை நம்ம நாவாக இருக்கட்டும், இருதயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தால் நாம் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளுகிறது. ஆமாம் ஆமாம், ஓகே பாஸ்டர், புரிஞ்சிச்சு பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அடுத்த கேள்விக்கு நேரம் போயிடலாம் பாஸ்டர். இப்போ எல்லாரும் கிறிஸ்தவர்கள் மொத்தத்திலேயே பரலோகத்துக்கு போவதான் பிரயாசப்படுறாங்க இல்லையா? அதாவது பிதாவனுடைய அவருக்கு முன்னாடி போய் இருக்கணும், அவருடைய வலது பாரிசத்துல கிறிஸ்துவோடு கூட இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பரலோகத்துக்கு ஆக்சுவலா வசனத்தின்படி நம்ம யார் பரலோகத்துக்கு போவா? ஓகேவா, அப்படி போறதுக்கு நாம எப்படி ஆயத்தப்படணும்? பரலோகத்துக்கு யார் போவா? அது போறதுக்கு இப்ப நான் போகணும்னா நான் எப்படி ஆயத்தப்படணும்? நான் என்னெல்லாம் விஷயங்கள் படி இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும்?
அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், இதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் அப்படின்னு. இந்த வழி நெருக்கமாக இருக்கும், இடுக்கமாக இருக்கும். அப்போ பரலோகத்துக்கு போகிற வாசல் ரொம்ப இடுக்கமான வாசல் அப்படின்னு சொன்னால், நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். சாதாரணமாக நாங்கள்லாம் ஊழியத்தின் காலங்களில் அடக்கார நடத்த போவோம். அடக்கார நடத்த போகும்போது பொதுவாக அந்த பாடியை கிட்ட வச்சுக்கிட்டு, கர்த்தர் இவரை சேர்த்து கொண்டபடியால் சோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சொல்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினார், இவர் ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டால் இவருக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, இனி கர்த்தருடைய ராஜ்யத்தில் இவரை நம்ம சந்திப்போம் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். உண்மையிலே அவர் பரலோக ராஜ்யம் போயிருப்பாரா போக மாட்டாரா அப்படின்னு அந்த அடக்கார நடத்தின போதகருக்கு தெரியும். ஆனால் போதகருக்கு வேறு வழி இல்லை, கடைசி நேரத்தில் இவ்வளோ சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அதாவது பொதுவாக அடக்காராதனை அப்படின்னு சொல்கிறது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் ஆராதனை. ஒரு பாடியை வச்சுக்கிட்டு நம்ம அடக்காராதனை நடத்துகிறோன்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆராதனை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார். அப்போ அவங்க ஆராதனை ஜீவன் போன உடனே முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த சரீரத்தை வச்சு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அவருடைய பாதையில் கடந்து போகணும் என்பதை ஒரு அறிவுறுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் லகுவாக போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோம். பரலோக ராஜ்யம் போகணுன்னா அந்த நெருக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசினாலும் நம்ம அதை தாங்கிக்கிட்டு நம்ம போகணும். ஒருத்தன் திட்டினாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஆண்டவருக்கென்று நம்ம மனப்பூர்வமாக தாங்குகிறவர்களாய் சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம குறித்து எல்லாருமே ஒரு கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் ஒரு முன்னோட்டமான நிலைமையில் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பரிசுத்தவான்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்களே தவிர, இந்த உலகத்தில் மனம் போல வாழ்ந்து, இந்த உலகத்தில் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து, தன்னுடைய மனம் போல ஜீவிக்கிறவங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் போகணுன்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். அது கொஞ்சம் நெருக்கமான வழி. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த நாட்டு வைத்தியமார்கள்ட்ட நம்ம போயாச்சுன்னா மெடிசனை கொடுத்துட்டு ரொம்ப பத்தியம் சொல்லுவாங்க. ஏன் அதை சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த இனிப்பு சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னுலாம் நிறைய 20 மாதம் இப்படின்னெல்லாம் பத்தியம் சொல்லுவாங்க. இதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த நாட்டு வைத்தியமாரங்க பத்தியம் பார்க்கணுன்னு சொல்கிறது போல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நம்மை காத்து கொண்டு நடக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஈஸியாக சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டு. இதையுமே லகுவாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது பரலோக ராஜ்யம் யார் போவாங்கன்னா, நீங்கள் சொன்னது முன்னாடி பார்க்கும் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான், பரிசுத்தவான்கள் தான் போக முடியும் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம கேட்ட விஷயமா அதான், பரிசுத்தம்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ வேதத்தின்படி நடந்து அதை அதன்படி வாழ்கிறதுக்கு காத்து கொள்றவங்க போகலாம். முன்னாடி சொன்னது அந்த இடுக்கமான வாசல் வழியா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுமையா, அதான் கிறிஸ்துவனுடைய சாயல் சொல்லலாம், இல்லை கனி கொடுக்கறது, அன்பா இருக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவ போல நம்ம இருக்கும்போது பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு அது அப்படிதான் வசனத்தின்படி நடந்து கொண்டு அதுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்படி சொன்னதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் பாஸ்டர்.
Calvary. பாஸ்டர், இப்போ நம்மள ஒவ்வொரு மனுஷங்களையும் அந்த தேவன் அழைச்சிருக்காரு இல்லையா? அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் இல்லையா? பேதுரு எழுதும்போது நம்ம அந்த அழைப்பை என்ன எதுக்கு வேண்டி நம்ம அழைக்கப்பட்டோம், அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கணும், அதுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம அழைச்ச அழைப்பை அதை ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்கிறது பாஸ்டர்? அது கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்துல இருந்தோ இல்ல நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த அழைப்பை என்ன எதுக்கு வேண்டி அழைச்சிருக்காருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பு இருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி எல்லாருமே ஆத்ம ஆதாயம் பண்ணணுமா? இது விசுவாசிகளுக்கு பல டவுட். ஓகே, ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு சிலருக்கு தவறா பதிவாக இருக்குது. ஆரோனை போல அழைக்கப்பட்டாதான் நான் சுவிசேஷம் சொல்லணும், ஓகேவா? அப்போ நான் ஊழியம் பண்ண வேண்டாம், ஊழியர்கள் பாஸ்டருங்க ஊழியக்காரங்க இவங்க தான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், அது எங்கள் மேலே இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வியாக்கியானமும் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது நம்ம வேலை இல்லைன்னு ஒதுங்கி இருக்காங்களா? வசனம் என்ன சொல்லுதுங்கிறது கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் பாஸ்டர். அதாவது எல்லாரும் ஆத்தும ஆதாயம் பண்ணணுமா? நம்மளுடைய அழைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது, அழைக்கப்பட்டவர்கள் இப்போ உலக பிரகாரமாக நம்ம ஒரு வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னதாகவே நமக்கு ஒரு செலெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா? ஆர்டரை கொடுத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல போய் நீ வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இதே போல் ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவிலே உருவாகும் போதே அவனுடைய அழைப்பு அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது ஆண்டவரால். இந்த அழைப்பை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்கிற செலெக்ஷன் ஆர்டர் அல்லது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மூலமாக அவன் வேலைக்கு அவன் அழைக்கப்பட்டான் என்று தெரிந்து கொள்கிறது போல, இந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், தேவன் அவர்களோடு பேசியிருப்பார். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக அவர்களோட பேசியிருப்பார். அல்லது ஆண்டவர் அவர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருப்பார், போதகர்கள் மூலமாக பேசியிருப்பார். சபையிலே செய்து கொடுக்கும்போது ஆவியானவராலே தொடப்படக்கூடிய அளவில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பெற்றிருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளாக ஒரு சம்பவத்தை நடந்து சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்துல ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாஸ்டர், இந்த அப்ளிகேஷனை ஜெபம் பண்ணி கொடுங்க, நான் வேலைக்கு போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், அதனால் இந்த அப்ளிகேஷனை ஜெபம் பண்ணி கொடுங்க, நான் உடனே அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனில் கவரில் போட்டு ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்தாங்க. அப்போ சரி நீங்கள் உட்காருமா அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளே போய் அறை கதவுக்குள்ளே போய் நான் அப்படியே முட்டி போட்டு ஒரு நிமிடம் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார், நான் அவளை என்னுடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன், இந்த அப்ளிகேஷனால் அவளுக்கு ஆசீர்வாதம் வராது, எனக்கு ஊழியம் செய்கிறதுனால ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அந்த வாலிப பிள்ளைகிட்ட போய் சொன்னேன், நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவளாக இருக்கிற, ஆனால் இந்த வேலையினால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுனால உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னேன், ஆமாம் பாஸ்டர், 12 வயசுலேயே ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாயா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். பலமுறை ஆண்டவர் என்னிடத்தில் பேசியிருக்கிறாரு. நான் தான் இருதயத்தை கடினப்படுத்தி ஊழியத்துக்கு போகாமல் இருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்களை பார்த்து நான் பின்வாங்கின நிலைமையில் நான் போகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய அழைப்பை குறித்து தெரியும். என் ஆண்டவர் ஊழியத்தை அழைத்திருக்கிறார், நான் தேவனால் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பது அழைக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அழைப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது வித்தியாசமாக அழைக்கப்பட்டவர்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஒரு முறை ஒரு 4-5 போதகர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம்.
ஒரு போதகர் வந்து கிரிமினலாக பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கிரிமினலாக, சில கிரிமினல் அட்வொகேட்ஸ் பேசுகிறது போல இவன் பேசிகிட்டு இருந்தான். அப்போ அந்த கூட்டத்திலே அந்த போதகரிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் ஊழியத்துக்கு எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் அழைப்பை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஸ்டர். சின்ன வயசுலே எங்கள் அம்மா சொன்னார், எனக்கு மகன் ஊழியம் செய்யணுங்கிறது அம்மாவுடைய ஆசை, அம்மாவுடைய ஆசையினால நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் ஊழியக்காரன் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல அப்படின்றத நான் தெரிந்துக்கிட்டேன். இந்த மாதிரி சில வேளை சாமுவேல் தீர்க்கதரிசிய அவங்க அம்மா சொன்னாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தா உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், இங்கே கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சொல்லுகிறதும் ஆண்டவர் சொல்லுகிறதும் நம்ம சொல்லுகிறதும் ஒன்றாக இருந்தால் அது ஆசீர்வாதம். நம்ம மாத்திரம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்போம்னு சொன்னால் அது ஆசீர்வாதமாக அமைகிறது இல்லை. அவனவன் தன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ அழைப்பு என்பது அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆண்டவருக்கு அவர்களுக்கும் உள்ள தொடர்பு, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லது சில ஊழியக்காரங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க, நீ இந்த ஊழியத்தை செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த எந்தெந்த ஊழியத்தை அவங்க செய்யணும் என்பது தான் அதனுடைய அர்த்தமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதான் ஊழியத்தினுடைய அழைப்பை பற்றியது. ஆத்தும ஆதாயம் எல்லாரும் பண்ணணும். அதாவது நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னன்னா ஆசாரியர்கள். நம்ம அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தார் மட்டுமே தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரியர்கள். நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நம்மை தெரிந்து கொண்டோம். அவரோட கூட நம்ம ஆளுகை செய்வோம், அவரோட கூட ஆளுகை செய்கிற ராஜாக்களாக நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ நம்மை ஆண்டவர் அப்படியே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அவங்கவுங்க அழைப்பின்படியும் தெரிந்து கொள்வதன்படியும். இப்போ சர்ச்சை கூட்டி பாய் போடுவாங்க, அது ஆண்டவருக்குன்னு செய்கிற ஊழியம் தானே. அதனால் அவங்க அப்போ சில ஊழியத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ சில தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் என்கிற அந்த 5 விதமான ஊழியத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வழியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க இல்லையா? பாயெல்லாம் கூட்டி சர்ச்சையெல்லாம் சுத்தம் பண்ணி பாய் போடுறாங்க, சேர் எடுத்து போடுறாங்க, சர்ச்சுக்கு 4 பக்கமும் சுத்தமாக வைக்கிறதுக்காக வேலைகளை செய்கிறாங்கல்ல சகோதரிமார்கள். அப்புறம் சர்ச்சுக்குரிய சமையல் வேலைகளை கவனிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு அவங்க செய்கிறது தானே, அவங்களுக்குன்னு செய்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனே அனுபவியாமற் போகிறது இல்லை. அப்போ ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அப்போ அதனால் எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்யணும். சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு சபை மேய்ப்பன், விசுவாசிகள் ஆடு. ஆண்டவர் ஓமையாக சொல்லியிருக்கிறார்ல, ஆடு குட்டி போட்டு தான் ஆடு பெருகுமே தவிர மேய்ப்பன் குட்டி போடுறதில்ல, ஆடு தான் குட்டி போடணும், அப்படி தானே? அப்போ சபைக்கு விசுவாசிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது, சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வந்து சேர்க்கிறது விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது இல்லையா? அதனால் ஊழியம் செய்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் அழைக்கப்பட்டவர்களுடைய ஊழியம், அழைக்கப்படாதவர்களுடைய ஊழியம் வித்தியாசம் உண்டு. அழைக்கப்படாதவங்க அவங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அதுதான் செய்யணும். அதில் நான் விசேஷித்தவன் காட்டிகிட்டு இருக்க முடியாது. அது பணிவுடைய ஊழியமாக இருக்கலாம். தாழ்மையோடு எதை செய்தாலும் அதற்குரிய பலனை உண்மையாய் செய்தால், உத்தமமாக செய்தால், தாழ்மையாக செய்தால், மனுஷனுக்கென்று அல்ல ஆண்டவருக்கென்று செய்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி செய்யும்போது அதனுடைய பலனை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நம்ம எதை செய்தாலும் எப்படி செய்யணும்னா ஆண்டவருக்குன்னு செய்கிறவங்களாக இருக்கணும். அதனால் அது ஆசீர்வாதமாக இருக்கு. புரிஞ்சுது பாஸ்டர், புரிஞ்சுது. இப்போ தான் அழைப்பை எப்படி அறிஞ்சிக்கிறதுனா, அது தேவன்
தமக்கென்று ஒரு மனுஷனை அழைக்கிறார் இல்லையா, அது அவர் ஏதோ ஒரு ரீதியில சொல்லுவார், ஊழியர்கள் மூலியமா இல்லை நம்ம ஜெபத்துல கனவு சொப்பனம் தரிசனம் ஏதோ அவர் அழைச்ச அழைப்பை அவர் சொல்லி தான் தீருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? என்ன அழைப்பு நான் பேதுரு கூடும்போது சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தர் அவர் அழைக்கும் போது இப்போ மோசையை இந்த வேலை செய்யணும், என்னுடைய ஜனங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி தான் அழைக்கிறார். அதே போல தேவன் அழைச்ச அழைப்பை அவர் சொல்லி தான் வந்து கூடுவார். அது கண்டிப்பாக அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதன் வழி தெரிஞ்சுக்கலாங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, அந்த ஆத்தும ஆதாயம். ஓகே, எல்லாரும் பண்ணணுமானா அது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். ஓகேவா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய குழு இல்லையா, ஆசாரியங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது. ஓகே, அது செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? அது சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம், இல்லை சபையில் செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செய்கிறத உண்மையும் உண்த்துவமாக கர்த்தருக்குன்னு நீங்கள் எதை செய்தாலும் அவருக்குன்னு செய்யும்போது வந்து அது ஊழியமாக ஆகுது. நீங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள வளர பெருக முடியும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஓகே, இப்போது அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த திருவிருந்துனா அது என்ன ஆக்சுவலாக? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கா, அதை எப்படி யார் எடுக்கணும்? ஓகே, அதுக்குண்டான குவாலிட்டிஸ் கேட்குறேன். அதாவது திருவிருந்துனா ஆக்சுவலாக என்ன சபையில் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ராப்போஜனம், ஓகே, அந்த அப்பமும் திராட்சை ரசமும், அது எதுக்காக எடுக்கிறோங்கிறதும் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ்டர். சபையில் சிலர் புதுசாக ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. திருவிருந்தனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி என்கிட்ட சிலர் கேட்டவங்களும் இருக்கிறாங்க. அதாவது திருவிருந்துக்கு முன்னால் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானுக்கு வராங்க. அவங்க விடுவிக்கப்படும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால விடுவிக்கப்பட்டாங்க. நமக்கு தெரியும், பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் பூசி அதன் மூலமாக அவங்க விடுவிக்கப்பட்டுறாங்க. அந்த பஸ்கா ஆட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டபடியினால அவங்க சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளால் நுழைய மாட்டான் இல்லைன்னா பஸ்கா ஆட்டினால அவங்க மீட்கப்பட்டாங்க. இந்த பஸ்கா ஆட்டினாலே மீட்கப்பட்டது போல நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய ஆடு நமக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் மிருகங்கள் பறவைகளுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாங்க, ரட்சிப்பு உண்டாகும்படியாக. ஆனால் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கடைசியில் அவர் வந்து மரணம் அடைவதற்கு முன்னதாக பஸ்கா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்காவை வந்து பஸ்கா ஆட்டினாலே அவங்க மீட்கப்பட்டபடினால ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய பின்வரும் சந்ததிகள் தெரியும்படியாக இந்த பஸ்கா பண்டிகையாக நீங்கள் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணான்னு, அதே போல் அந்த பஸ்கா பண்டிகை நாளன்று பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரித்து அவர்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து அதை புசித்து அதை அவர்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமாக ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ரசத்தை எடுத்தோம் பஸ்கா ஆட்டை அவர் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இதை பங்கிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார், சீஷர்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அப்புறமாக அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக நான் சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சீஷர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து, நான் வரும் அளவும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இங்கே எப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா, இதனால் நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி நமக்கு வேதத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்ம வந்து ஜீவன் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் அழியாத பொக்கிஷமாக பரலோக ராஜ்யத்துக்குன்னு நம்ம நியமிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ இதை வந்து கை கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார்.
சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை கை கொள்ளும்படி ஜனங்களுக்கும் கட்டளையிடும்படி சொன்னார். அப்படி தானே? அப்போ சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த திருவிருந்தை முதலாவது அவர்களுக்கு நடத்தி காட்டி அப்படி செய்தார். அதனால் அந்த அப்பத்தை வந்து ஆண்டவருடைய திரு சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரசத்தை வந்து ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே சில காம்ப்ளிகேஷன். அப்போ எப்படி ஆண்டவருக்கு சரீரமாக மாறும் இல்லையா? இந்த திராட்சை ரசம் எப்படி ஆண்டவருடைய ரத்தமாக மாறும் என்கிறது ஒரு கேள்வி. அறியாதவங்களுக்கு இது ஒரு கேள்வி. இதை நான் ஒரு அனுபவ ரீதியாக ஒரு கதையை நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை பிசாசு பிடித்து அலறி கொண்டிருந்தது. அப்போ பிசாசு என்ன செய்யுது, அதாவது அந்த அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா, தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு தாயிட்ட கேட்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செம்பில் வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி நான் மனசுக்குள்ளால ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இதை நம்முடைய ரத்தமாய் மாற்றோம், இந்த பிள்ளை கிட்ட இருக்கிற பிசாசு உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜெபம் பண்ண உடனே ஜெபம் பண்ணிட்டு அந்த தண்ணியை நானே அந்த பிள்ளைய கையில் கொடுக்குறேன். அதை சொல்லிச்சு, இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், இது ரத்தமாக இருக்குது, ரத்தத்தை யாராவது குடிப்பாங்களா, வேறு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டது. அப்போ தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டு அப்பத்தை வைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ரசத்தையும் வைக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை அவருடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் நமக்கு மாற்றி நாம் புசிக்கும்படியாக கொடுக்குறார். அப்போ உண்மையாகவே நம்ம எப்படி புசிக்கிறோம்? விசுவாசத்தோடு அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் நம்ம புசிக்கிறோம். இதனால் நம்ம அவருடைய அவயவங்களாகவும் அவருடைய அவயவங்களின் உறுப்புகளாகவும் எலும்புக்குரியவர்களாகவும் அவருடைய இரத்தத்துக்குரியவர்களாகவும் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி நம்முடைய சரீரம் என்ன சரீரம்னா கிறிஸ்துவின் சரீரம். இதாக்க சபைக்கு கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்படுகிறோம். அப்போ இனி கிறிஸ்துவின் சுபாவங்கள் தான் நமக்கு வேணும், கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்கு வேணும். கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கும்போது எப்படி கனி கொடுக்கிறவராய் ஜீவித்தாரோ அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். புரியுதுல்ல? இதான் வந்து திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த திருவிருந்து எடுக்கலாம். அவருடைய பிள்ளைகளானவங்க ஞானஸ்நானத்தினால அவரோட உடன்படிக்கை பண்ணி, இனி நான் ஆண்டவரே நான் உமக்குரியவன், உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பு நிச்சயம், அதாவது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். எடுத்தவங்க இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளலாம். இப்போ வந்து திருவிருந்தை பற்றி நான் வந்து ஒரு 50% தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, இன்னொரு டைம் நம்ம அதை பார்த்துக்கலாம். திருவிருந்தை பற்றி சொல்லணும்னா பலவிதமான கருத்துக்கள் திருவிருந்து இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கும் போது அதை ராத்திரியில் தான் புசிக்கணும் என்பது அவர்களுடைய பிரமாணம். காரணம் என்னன்னா, ராத்திரியில் தான் அவங்க புறப்பட்டாங்க, ராத்திரியில் தான் அவர்களுக்கு விடுதலை வந்தது, ராத்திரியில் தான் அந்த வாசல் நிலைக்கால்களை பூசினாங்க இல்லையா? அவங்க ராத்திரி சாப்பிட்டாங்க, அதை அவங்க ராத்திரி தான் செய்யணும். இது அப்படி இல்லை, அவருடைய மரணத்தை நினைவுகூறும்படியாக செய்யும்படி ஆண்டவர் சொன்னார். நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நினைவுகூறும்படியாக இதை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது ராத்திரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயம் சட்டம் இதுக்கு கொடுக்கப்படலை. இதை வந்து எந்த நேரமும் நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, பொதுவாக நம்ம ஆட்கள் இதை வந்து ராப்போஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தவறு. ராப்போஜனம்னா என்ன? ராத்திரி சாப்பிடுகிற போஜனம் இல்லையா? ராத்திரி சாப்பிடுகிற போஜனம், அது அந்த ராப்போஜனம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. யார் அன்னைக்கு அவங்க வந்து சாப்பிட்டது ராப்போஜனம். அதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணணும், இந்த பஸ்கா பண்டிகையில் அடுத்த வருஷம் அவங்க பண்ணும்போது இந்த ராப்போஜனத்தை அவங்க மறுபடியும் சாப்பிட்ருக்குறாங்க. அதனால நான் மறுபடியும் ராப்போஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. திருவிருந்து அவருடைய சரீரத்தையும் புசித்து அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது. அதான் அதனுடைய கரெக்டான அதனுடைய விளக்கம்.
அப்போ இதை நமக்கு எப்போ வேணும்னாலும் புசிக்கலாம், ராத்திரி தான் புசிக்கணும் அப்படிங்கிறதான நிர்பந்தம் அல்ல. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம். அது ராத்திரி புசிக்கணும், ஏன்னா ராத்திரி தான் அவர்களை ஆண்டவர் விடுவித்தார், அந்த ராத்திரி அதை நினைவு கூறும்படியாக அதை செய்தார். இது அப்படி அல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இது ஆண்டவர் நமக்கு செய்யும்படி சொன்னால், நான் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னபடியே நம்ம அவருடைய மரணத்தை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நம்ம நினைவு கூர்ந்து, அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து, அவருடைய மரணத்தின் கஷ்டத்தை, அந்த உபத்திரவத்தை நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்ணோன்னா அதை உட்கொள்ளுகிறோம். உட்கொண்டு நாம் அவர்களை நினைத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது ஒன்று. நம்ம ராத்திரி தான் புசிக்கணும் என்கிற நிர்பந்தம் அல்ல, ராத்திரியும் எடுத்துக்கிடலாம், அதனால் தவறில்லை. ராத்திரியோ பகலையோ எப்போ வேணாலும் எடுத்துக்கிடலாம், அதில் தவறில்லை, செய்யலாம். இரண்டாவதாக இன்னும் ஒன்று சொல்லப்போனால், நிறைய பேர் இந்த திருவிருந்து எடுக்கும்போது பாதம் கழுவி கொடுக்குறாங்க, பாதம் கழுவி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஒரு சட்டமாக எடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு பைபிள் காலேஜில் டீச்சராக கூட இருந்திருக்கிறேன், ரொம்ப காலம் டீச்சராக இருந்திருக்கிறேன். அப்படி டீச்சராக இருக்கும்போது இந்த திருவிருந்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் அதில் வந்தது. அப்போ அந்த பாடம் எடுக்கும்போது இதெல்லாம் நான் சொல்கிறேன். திருவிருந்துன்னு சொல்கிறது பாதம் கழுவி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சில விளக்கங்களை நான் சொல்லி அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த பைபிள் காலேஜில் அன்னைக்கு படிக்க வந்திருந்தவங்க எல்லாருமே பக்கத்தில் ஊழியம் செய்கிற பெரிய பெரிய போதகர்கள். அதில் பாதம் கழுவி கொடுக்குற திருவிருந்து கொடுக்குறவங்களும் உண்டு, சாதாரணமாக திருவிருந்து கொடுக்குறவங்களும் உண்டு, பல தரப்பில் கொடுக்குறவங்க உண்டு. ஆனால் பாதம் கழுவி திருவிருந்து கொடுத்தவங்க நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டாலும், இல்லை பாஸ்டர் திருவிருந்தை நம்ம பாதம் கழுவி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டாங்க. நம்ம எந்தெந்த காரியங்களை பழகணுமோ அந்தந்த காரியங்கள் தான் நம்ம மைண்டில் நிற்கும், ஜனங்களுக்கு அதுதான் நிற்கும், ஃபிக்ஸ் ஆயிட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஜனங்களுக்கு சொன்ன போனாலும் அங்கே சபைக்குள்ள பிரச்சனை வரும், அது அவங்களாலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஆயிரும். இப்போ இந்த பாதம் கழுவுற கதையை குறித்து நமக்கு சொல்லும்போது, இந்த பாதம் கழுவுல குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், பாதம் கழுவுறது தவறில்ல, கட்டாயம் பாதம் ஒருவருடைய பாதங்கள் கால்களை நாம் கழுவ வேண்டும், இது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அவரே சீஷருடைய கால்களை கழுவினார், இந்த தாழ்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நீங்களும் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால், நல்லா செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம போதிக்கக்கூடாது, செய்யணும். அதை சில சபைகளில் பாதம் கழுவுதலை தனியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ திருவிருந்து கொடுக்கும்போது பாதம் கழுவி கொடுத்துட்டாங்கன்னா அது பாவம் இல்லை, தவறு இல்லை, அப்படி தான் செய்யணும், இப்படி தான் திருவிருந்து உட்கொள்ளணும் என்று சொல்லுகிறது தான் தவறு. அப்படின்னு சொல்கிறது தான் தவறை தவிர மற்றபடி பாதம் கழுவி திருவிருந்து கொடுக்கறது தவறோ பாவமோ அல்ல. இந்த பாதம் கழுகுறது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாகும். இப்போ நமக்கு தெரியும் பாருங்கள், நம்ம நாட்டில எல்லாம் சாதாரணமாக சமபந்தி விருந்து வைக்கிறாங்க, இந்துக்களும் எல்லாரும் வைக்கிறாங்க. சமபந்தி விருந்து அப்படின்னு சொன்னால் அது எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஏழைகள் பணக்காரங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக சமபந்தி விருந்து வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, அன்னை மந்திரியும் உட்காந்து சாப்பிடுவார், முதலமைச்சர் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த சமபந்தி விருந்தில். ஆனால் அந்த விருந்தை முடிச்சுட்டு அந்த பக்கம் போன உடனே அடுத்த நிமிடமே அவங்க பழைய நிலைமையில தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எந்த மாறுதலும் வராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் அப்படி அல்ல, தேவனுடைய இந்த ஆண்டவருடைய சபைக்கு முன்பாக நிற்கிற நாம் எல்லாரும் நம்ம ஒருவருக்கொருவர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதில் கூட இந்த பாதம் கழுதுல கூட அங்கேயே அவங்களுக்குள்ளால ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை அங்கே பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது.
நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த வேலைக்காரன் சாதாரண கூலி வேலைக்காரன் அப்படின்ற எந்த வித்தியாசமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த தாழ்மை விளங்கத்தக்கதாக பாதம் கழுவுதலை ஏற்படுத்தினார். ஆக அதை நாம் அந்த மாதிரி மனதளவில் வித்தியாசம் இல்லாதபடி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிதானே நான் சொல்கிறது? இரண்டாவது, நமக்கு இந்த யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பாதம் கழுவுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர் எங்கே பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு ராத்திரி விருந்தில் அவர் இதை செய்திருக்கிறார். ஒரு இரவு விருந்தில் இந்த பாதம் கழுவுதலை அவர் செய்து சீஷர்களுக்கு காட்டியிருக்கிறாரு. அதற்கு ஆதாரமாக என்ன 13ஆம் அதிகாரத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இந்த வருடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எங்கேயும் கொடுக்கப்படலை. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். போதும். இந்த சம்பவம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து திருவிருந்து கொடுத்தது அந்த பஸ்கா பண்டிகைக்கு அன்னைக்கு. ஏன்னா அவர் அன்னைக்கு தான் அந்த பழைய ஏற்பாட்டு பஸ்காவை அங்கே ஆசரித்து நியாயப்பிரமாணத்தினுடைய சொல்லப்பட்ட அந்த பஸ்காவை அவங்க முடிச்சிட்டு அப்புறம் திருவிருந்தை அவர் அங்கே முதலாவது ஒரு புதிய பிரமாணத்தை ஒன்று அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுற அனுபவத்தை கொடுக்குறாரு. அவர் ஆனால் இங்கே அவர் கால் கழுவுற சம்பவம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலையை வந்தது என்று அறிந்து, அப்போ இந்த கால் கழுவுறது பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவமாக. அநேகர் என்ன தவறான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, 13ஆம் அதிகாரத்து முதல் வசனத்தை நம்ம படிக்கும்போது இந்த சம்பவம் முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடந்திருக்கலாம். ஒரு ராவ் விருந்து நடந்த இடத்துல இரவு ஒரு விருந்து அவரை கூப்பிட்டு அவருடைய சீஷருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த மாதிரி பாதங்களை கழுவும்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் பாருங்க, 2வது வசனத்தை கொடுக்கும்படி அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். போஜனம் அவங்க பண்ணி கொண்டிருக்கையில் அப்போதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பிசாசானவன் அவனுடைய இதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிற தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதை இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரங்களை வச்சு அவர் என்ன பண்ணார், பாதங்களை கழுவினார். அதற்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 12 பேரில் இனி யார் பெரியவன் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்துட்டு, அந்த எண்ணம் வந்ததுனால தான் ஆண்டவர் இந்த பாதங்களை கழுவ சொல்லி அவர்களுக்கு தாழ்மையை அங்கே கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த பாதம் கழுவுதலும் இந்த திருவிருந்தும் ஒரே நேரத்தில் நடந்த சம்பவம் அல்ல. அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது இந்த நேரத்தில் அது நடந்த சம்பவம் அல்ல. ஆக இதை ரெண்டையும் ஒருமைப்படுத்தி சொல்லுவது சரியில்லை என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக நான் சொல்லும்போது, உலகம் எங்கும் சபைகளில் ஆவிக்குரிய சபைகளில் நடக்கிற திருவிருந்தை நம்ம பார்ப்போம். உலகம் எங்கும் நடக்கிற திருவிருந்து, வேர்ல்டு வைடாக இருக்கிற சர்ச்சை நம்ம பார்ப்போம். அங்கே எப்படி திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆராதனை வேளையில் தான் கொடுக்குறாங்க. அங்கே பாதம் கழுவி கொடுக்கறதில்ல. இப்போ நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிருந்தேன். அந்த சர்ச்சில் திருவிருந்து கொடுத்தாங்க. நான் அந்த ஆராதனையில் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி பாதம் கழுவி எங்கேயுமே கொடுக்கல, வேர்ல்டு வைடாக எங்கேயுமே செய்கிறதில்ல. பாதம் கழுவி கொடுக்கறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து அடிப்படையாக சில காரியங்களை பெற்றுக்கொண்டு நம்ம இப்படி செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால தவறு என்று சொல்ல முடியாது.
பாவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தான் செய்யணும் என்று போதிக்கிறது தவறான போதனை என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்போ இது பாதம் கழுவுற கதையை நான் சொல்லிட்டேன். அப்புறம் திருவிருந்து எப்படின்னு நம்ம அதை சொல்லிட்டேன். அப்போ எப்படின்னா ஜனங்களுக்கு பைபிள் எழுதியிருக்கு, கடையில் வாங்கி புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது. அதனால் நம்ம கடையில் வாங்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது பரிசுத்தமாகிறது. தேவ சமூகத்தில் வச்சு அந்த திருவிருந்து கொடுக்குற நேரத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரை அந்த ஊழியக்காரன் அந்த பயபக்தியோடு அந்த அப்பத்தை பாத்திரத்தை எடுத்து அப்படி தூக்கி வச்சு, ஆண்டவரை இதை உடைய திரு சரீரமாக மாற்றோம் அப்படின்னு கேட்குறாங்களே, அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் காலையில் ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டான், நிச்சயமாக உபவாசத்தோடு தான் இருப்பாங்க ஊழியக்காரங்க. இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இதே உடைய சரீரமாக மாற்றும். எல்லாரும் அதுக்குன்னு சும்மா வந்து திருவிருந்தில் கலந்துக்கிட முடியாது. திருவிருந்தில் கலந்து கொள்கிறவங்க எல்லாம் ஆயத்தத்தோடு தான் கலந்து கொள்ளணும். எல்லா சபைகளிலும் ஆயத்த ஆராதனையில் கலந்துக்கிட்டால் தான் திருவிருந்து கொடுப்பாங்க. அவங்க பாவ அறிக்கை செய்து தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்கள் குறைகளை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு சொல்லுவாங்க. மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டு நீ திருவிருந்து எடுக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் கடன் வாங்கியிருப்ப, கடன் வாங்கினா உன் வீட்டில் வந்து கடன் கொடுக்கலையேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கடனை கொடுத்துக்கிட்டு தான் நீ என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். குற்றமுள்ளவர்களாக திருவிருந்து எடுக்க முடியாது. ஏனென்றால் இது பரிசுத்தமான ஒரு ஆராதனை. நம்ம சாதாரணமாக ஆராதனை பாருங்கள், ஆராதனைன்னு சொல்கிறோம். ஆனால் இது பரிசுத்தவான்களின் ஆராதனை, இது பரிசுத்தவான்களின் ஐக்கியம், இது பரிசுத்தவான்கள் இந்த திருவிருந்தை உட்கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இது அந்த சாதாரண ஆராதனையோட வித்தியாசமானது. அதுக்குன்னு சிலர் வந்து 3 நாள் கூட்டம் நடத்தி சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி அப்புறம்தான் கொடுப்பாங்க. நம்ம அப்படி தான் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி, அல்லைன்னா அவங்கள சுத்திகரிக்கும்படியாக வீட்டில் ஜெபம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் சர்ச்சிலையும் வந்து அவங்கள சுத்திகரிக்கும்படியாக ஜெபம் பண்ண வச்சு, அப்படி நம்ம ஜெபம் பண்ணி தான் நம்ம இந்த திருவிருந்து கொடுக்கணும். இது பயபக்தியோடு செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம உட்கொள்ளுகிற அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது, நம்ம உட்கொள்ளுகிற அந்த ரசம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமாக இருக்கிறது. அபாத்திரமாக இதில் போஜனபானம் பண்ணுகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட மாத்திரமல்ல, அதனால சிலர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினவங்க வியாதி உள்ளவர்களாக இருந்தாங்க. மட்டுமல்ல, சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து ரொம்ப பரிசுத்தமாக எடுக்க வேண்டிய, ஆசரிக்க வேண்டிய ஒரு பிரமாணம் என்பதை குறித்து கூட இந்த திருவிருந்தில் குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த திருவிருந்து ஆராதனையை வந்து பயபக்தியாக செய்யணும். அது எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் ரொம்ப பயபக்தியாக இதை செய்வார்கள். சில சபைகளில் இப்படி கட்டாயம் பாதங்களையும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு வைடாக இருக்கிற டிபிஎம் சர்ச்சிலெல்லாம் கூட அப்படி ஒன்றும் செய்கிறதில்ல, பாதங்கழுவி கொடுக்கணும்னு சொல்கிறதில்ல. அதனால் நம்ம பாதம் கழுவாமல் இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையாவது அல்லது நம்ம வந்து பாதம் கழுவுறதையும் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, போதகரும் பாருங்கள், இரட்சகருமாகிய ஆண்டவரே நம்முடைய பாதத்தை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்கள்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது எப்போதும் அந்த தாழ்மையில நிலைத்திருக்கும்படியாக இதையும் நம்ம கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய போதனையாக இருக்கிறது. சரி, அடுத்து சொல்லுங்கள். டீட்டெயிலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருந்தது. உங்களுக்கும் டவுட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? வசனத்தின்படி இது எப்படி அப்பம்லாம் கடையில் வாங்கி ப்ரெட்டாக இருக்குது ஒரு சில இடத்துல, இதை எப்படி சாப்பிட்லாமா, தப்பு. அதாவது நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லி சொல்லி தேவன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்காமலே நிறைய இடத்துல போயிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி நைட்டு தான் கண்டிப்பாக எடுக்கணுமா ராப்போஜனம்? ஓகேவா? அது ராப்போஜனங்கிறதே தவறுங்கிறது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போது அதான் நைட்டு தான் எடுக்கணுமா, இல்லை கால் கழுவி தான் எடுக்கணுமா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாஸ்டர் மூலிமா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கடைசி கேள்வியாக வந்து பாஸ்டர், சபைனா எப்படி இருக்கணும்? ஓகே, அதான் சர்ச்சு நம்ம கட்டட சபை வந்து அது எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் பாஸ்டர். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
அப்புறம் சபைன்னு சொல்கிறது ஒரு பெயர் பலகையை சார்ந்தது அல்ல, ஒரு பெயரை சார்ந்ததல்ல. அந்த காலத்துல எல்லாம் சபைன்னு சொன்னால் சபை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய பெயரை சொல்லி சபை அழைத்து வந்தார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு பட்டணத்தில் இருந்ததுனால அதுக்கு எபேசு சபை. அப்புறம் சிமிர்னா பட்டணத்தில் இருந்ததுனால சிமிர்னா சபை. தியத்தீரா, பிலதெல்பியா, இப்படின்னு அந்தந்த இடங்களில் இருந்த அந்த இடத்தினுடைய பெயரால் அழைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம இடத்துல பார்ப்போமே, 1 கிலோமீட்டருக்குள்ளால நிறைய சபைகள் இருக்கு இல்லையா? இருக்கிறதுல தவறு இல்லை. எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்து எல்லா ஜனங்களையும் நம்ம ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த சபைகள் ஒரு பெயர் பலகை சார்ந்து அவங்க இருக்கலாம். ஆனால் சபை ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். ரெண்டாவது, சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். சபை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், சபைக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னும் சொல்ல, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபை தேவனால் போஷிக்கப்படுகிற இடம், சபை தேவனால் அதிகாரம் செலுத்தப்படுகிற இடம், சபை தேவனால் நடத்தப்படுற இடம். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற இடம் சபை. ரொம்ப ஏன்னா அவர் சபைகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்கு என்று சொன்னால் 7 சபையை காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரு. ஏன்னா சபை அவருடையது. அப்போ இன்னைக்கு சபையில் தலைவர் யார்? செயலாளர் யார்? சபையில் கமிட்டி மெம்பர் யார்? நிச்சயமாக ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவரை கிறிஸ்து தான் தலைவர். அதில் கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையின் தலைவராக இருந்த, கிறிஸ்துவன் சபையினுடைய ஊழியராக இருந்த சாதி ஏசுதாசன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார், கிருபாசன கிறிஸ்துவன் சபையின் தலைவர் கிறிஸ்துவே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு கரெக்டான டாக்டரினால் அதுதான். தலை என்று சொன்னால் ஆளுகையை குறிக்கிறது. ஒரு சபையில் தலைவர் தான் ஆளுகை செய்கிறது, அப்படி தானே? அது கிறிஸ்துவன் ஆளுகை செய்கிற இடம்தான் சபை. சபையை ஒரு ஊழியக்காரன் அவன் இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. அவன் தேவ ஆலோசனையை கேட்டு தேவ இஷ்டத்தின்படி தான் நடத்துறேன். ஏன்னா அவர் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த டாக்டரினால் நம்ம உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ உலகத்தில் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ட்ரஸ்ட்டோ அல்லது ஒரு சங்கமோ நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். அங்கே தலைவர்னு ஒரு பெயரை நம்ம கொடுத்து தான் ஆகணும், அப்படி தானே? உலகத்துக்கு தலைவராக இருந்தாலும், உலக ரெக்கார்டுக்கு தலைவராக இருந்தாலும், நம்ம செயல்பாட்டுக்கு நம்ம தலைவர் கிடையாது. டாக்டர் உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அது வெளிப்படத்தில் நம்ம நோட்டீஸில் போடும்போது தலைவர் சோயன்சோ அப்படின்னுலாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம தலைவர் கிடையாது இல்லையா? அரசாங்க ரெக்கார்டுக்கு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், யார், நான் தான் இந்த சர்ச்சினுடைய பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இங்கே நமக்கு சர்ச்சுக்குள்ளால் அங்கே வரக்கூடாது, பிரசிடெண்ட் கிடையாது. நம்ம அதை முதலாவது தெரிஞ்சுக்கிடணும். உலகத்துக்கு இதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அதனால் உலகத்தில் அதை நம்ம காட்டுறோம். ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தலைவர் கிடையாது இல்லையா? அப்போ ஆளுகை அவர்கிட்ட தான் இருக்கணும். அவர் தான் செயல்பாட்டுக்குரியவர், அவர் தான் சபையை நடத்துகிறவர். அது அவருக்கு சொந்தமானது. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது தான் சபை. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டது தான் சபை. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை அவருக்கு சொந்தமானது, நமக்கு ஒன்றும் சொந்தமானது இல்லை. நம்ம அவருடைய அந்த சபையில், சபையாக அவருடைய தோட்டத்தில் நம்ம வேலைக்காரர்களாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகராகவும், மேய்ப்பராகவும், சுவிசேஷகராகவும் நம்ம நியமித்திருக்கிறார். நம்ம நியமித்திருக்கிறபடினால அவருடைய தோட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஊழியம் செய்கிறோம், அவ்வளோதான். வேலை செய்கிறோம், வேலைக்காரங்க, அவருடைய தோட்டத்தின் வேலைக்காரங்க தான். நம்ம இங்கே தலைவர் கிடையாது, புரியுதில்லை? அவருடைய திராட்சை தோட்டத்தின் வேலைக்காரர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுறோம்.
அதில் ஒரு மேய்ப்பன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு கீழே இருந்து நம்ம பாடுபடுறவங்களாக இருக்கணும். அதுதான் சபையினுடைய அனுபவமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்தாபகர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊழியத்து. இல்லை, அதாவது ஸ்தாபகர்னா அந்த ஊழியத்தை ஸ்தாபித்தது யார்? ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கும், சின்ன ஸ்தாபனமோ பெரிய ஸ்தாபனமோ, அப்போ அது இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் சோன்னு அவங்க பேரை போடுவாங்க. அப்படி தானே? இது கூட ரொம்ப தவறானது. நல்ல ஆவிக்குரிய சபைகளில் இந்த மாதிரி ஸ்தாபகர் யாருன்னு சொல்லிக்கிட்டு போடுறதில்ல. அதற்கு என்ன அப்படின்னுள்ள சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சபையை சார்ந்த விஷயங்கள். ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் இந்த ஊழியத்தை குறித்தே நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி சொல்கிறேன். இந்த ஊழியத்தையே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். 1985 வருடத்தில் ஆண்டவருக்கு இந்த இடத்த ஒரு தரிசனம் கொடுத்து இந்த இடத்துல சர்ச்சை கட்டும்படி ஆண்டவர் சொன்னார். இந்த டைரக்ஷனில் இப்படி கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, அப்போ இந்த லேண்ட் ஒன்று எனக்கு கையில் இல்லை. அப்புறம்தான் நான் விலைக்கு வாங்கி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து வாங்கி நான் சர்ச்சை கட்டி இப்போ தான் நம்ம வேலையை நம்ம ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தது யார்? ஆண்டவர் தான் ஸ்தாபித்தார். அவர் தான் இந்த இடத்துல செய்யணும்னு சொல்லி, இல்லையா, இந்த இடத்துல கட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அப்படித்தானே? இதுதான் எல்லா ஆவிக்குரிய ஊழியங்களுடைய அனுபவம். இப்படித்தான் இருக்குது. அந்த காலத்தில் தியாகத்தோடு செய்த மிஷனரிகளுடைய ஊழியம், மிஷனரிகள் லண்டன்லேருந்து செய்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஊழியத்தினுடைய தியாகங்கள் இப்படி தான் இருந்து, அவங்க விருப்பமான இடங்களில் போய் ஒரு சர்ச்சை அவங்க கட்டலை. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்த இடத்துல அந்த சர்ச்சை கட்டினாங்க. ஆபிரகாமை கொண்டு போய் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் மகனை பலியிடுன்னு சொன்ன போது கூட நான் காண்பிக்கிற இடத்துல போய் பலியிடு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆண்டவர் வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம சர்ச்சை கட்டி இருக்கிறோம். கட்டினேன்னா சாதாரணமாக கொத்தமாறு வீடை கட்டுவாங்க. யார் வீடை கட்டணும்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு ஓனர் நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே போல் ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறாரு, என்னை கொண்டு ஸ்தாபிக்கிறார். அவ்வளோதான். நான் அவர் சொல்கிறத நான் செய்திருக்கிறேன். பட் நான் இல்லை ஸ்தாபகர். நான் ஸ்தாபகன்னா என்னுடைய மைண்டின்படியும் என்னுடைய விருப்பத்தின்படியும் எனக்கு விருப்பப்பட்ட இடத்துல நான் வந்து செய்திருப்பேன். இதில் அவர் சொன்ன இடத்துல நான் என்ன பண்ணேன்னா செய்திருக்கிறேன். என்ன அவர் கொண்டு செய்ய வச்சிருக்கிறார். என்கிட்ட பணம் இல்லாமல் இருந்து அவர் பணம் கொடுத்தார். என்னிடத்துல அது உரிய ஞானம் இல்லாமல் இருந்து அவர் ஞானம் கொடுத்தாரு. இந்த லேண்டை வாங்குறதுக்கு எனக்கு முடியாமல் இருந்தது, ஆனால் அவர் அது முடியும்படியான காசை கொடுத்தாரு இல்லையா. கொடுத்து அவர் என்ன பண்ணனா அவருக்கு அவர் செய்திருக்கிறாரு. அவ்வளோதான் உண்டு. அப்போ இது வந்து ஸ்தாபகர் யாரு? நம்ம இல்லை, நம்ம ஸ்தாபிக்கல, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் கிறிஸ்தவ ஊழியங்கள். அந்த காலத்தில் மிஷனரிகள் செய்த ஊழியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு செய்கிற எல்லா பெந்தேகோஸ்தே ஊழியங்களும் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியங்கள். அப்போ நம்ம ஸ்தாபகரும் நம்ம கிடையாது, நம்ம தலைவரும் கிடையாது. இது நமக்கு சொந்தமானது அல்ல. அவருக்குன்னு நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். அவருடைய வருகை மட்டும் புரியல. அவருடைய வருகை மட்டும்தான் சபை. ஆண்டவருடைய 2வது வருகை மட்டும் இந்த சபை அவருக்குரியது. புரியுதில்ல? இதுதான் சபை என்று சொல்லுகிறது. இனி சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே சபை கட்டப்பட வேண்டும். சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சபை உபதேசத்தில் கட்டப்படணும். அப்போஸ்தலர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராத்திரி முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணி காலையில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பெயரிட்டார். அப்போஸ்தலர் இல்லைன்னா ஊழியமே இல்லை. அப்போஸ்தலர் இல்லைன்னா ஊழியமே இல்லை. அப்போஸ்தலர்களால் தான் சபைகளை ஆண்டவர் ஸ்தாபித்தார். எல்லாரும் பேதுருவை போல இல்லை. அவங்க பாருங்க, கிருபைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் செய்கிறாரு. அப்போஸ்தலருக்கு தான் அந்த உபதேசத்தை குறித்து சொல்ல முடியும்.
அவர்களுக்கு தான் அந்த விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தாரு. அவர்களால் தான் சபையில் உபதேசத்தை ஸ்தாபிக்க முடியும். அதுதான் அதனுடைய அனுபவம். அப்போ அப்போஸ்தலர்கள் சபைகளில் உபதேசத்தை கொடுத்தாரு. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, வேறுபாடு, அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருத்தல் அப்படின்னு 7 விதமான உபதேசங்கள் சபை பின்பற்ற வேண்டும். சபையில் இந்த 7 உபதேசங்களும் இருக்கணும். அதில் ஒரு உபதேசம்தான் திருவிருந்து, அப்பம் பிட்குதல். அதுக்கு தமிழில் நம்ம கொடுத்துருக்கிற பேர் அப்பம் பிட்குதல். பிட்குதல்னு சொன்னால் அப்பத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கொடுக்கறது. ஏன்னா அந்த அப்பம்னு சொல்கிறது நாம் எல்லாரும் ஒரே சரீரமும். சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற பேர் என்ன தெரியும் இல்லையா? அநேகராகிய நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்போ நம்ம அநேகர் தான், பல இடங்களிலிருந்து வந்தவங்க, பல குடும்பத்தை சார்ந்தவங்க, பல வழிகளை படித்தவங்க, பல துறைகளை சார்ந்தவளாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஒரே சரீரம் என்கிற பெயர். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்து தலையும் நாம் எல்லாரும் அவருடைய சரீரங்களும் அவருடைய அவயவங்களும் அவருடைய உறுப்புகளுமாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ சபைக்கு கிறிஸ்துவின் சரீரம் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்து தம்முடைய திட்டத்தின்படியான சபையை அவர் நிலைநாட்டுகிறார். அப்போஸ்தலர்கள் சபையிலே உபதேசங்களை ஸ்தாபிக்கிறாங்க. இந்த உபதேசங்கள் அப்போஸ்தலர்களால் வந்ததல்ல, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது என்னாலே உண்டானதில்லை, பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்தது. அப்போ பிதாவாகிய தேவன் மூலமாய் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டு, குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டு, அப்போஸ்தலர்களால் உபதேசம் சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சபைகளில் உபதேசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய சபையாக இருக்க முடியாது, அது உலக பிரகாரமான சபையாக இருக்க முடியும். இன்னைக்கு சபைகளில் தேர்தல் நடக்குது. சபைகளில் அதான் எலெக்ஷன் நடந்து எலெக்ஷன் படியாக சபை தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படித்தானே நமக்கு தெரியும். ஆவிக்குரிய சபைகளிலே இது பயங்கரமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்து எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கா? அப்போ இந்த ஆவிக்குரிய சபைகளிலே இந்த தலைவர் தேர்தலை எல்லாம் நடத்துகிறாங்க. இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். ஏன்னா ஒரு சபை ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்து போனது என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. ஒரு சபை தேவனுடைய சட்டத்தை மீறிவிட்டது என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்துறாரு. அந்த காலத்தில் ஆண்டவர் மோசையை அழைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக இல்லையா? அப்புறம் ஆரோனை என்ன பண்ணான்னா பிரதான ஆசாரியனாக தேவனே ஏற்படுத்தினார். ஆரோனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய மூத்த குமாரன் எலியேசரை அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினாங்க. ஆனால் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது, நூனின் குமாராகி யோசுவாயும் உன்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்து. செலெக்ஷன் நம்முடையதல்ல, புரியுதில்ல? யார் சபையில் அப்போஸ்தலனாக இருக்கணும், யார் மேய்ப்பனாக இருக்கணும் என்பதை தீர்மானிக்கிறது உலகத்தில் யாரும் கிடையாது. அது தேவனுடைய தீர்மானம். இன்னைக்கு நிறைய சபைகளில் விசுவாசிகள் என்ன பண்ணணும்னா அப்போஸ்தலர்களை நியமிக்கிறாங்க. எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு அறியாமை! இதனாலே சபைகளிலே வளர்ச்சி குன்றி போகும். இதனாலே விசுவாசிகளுடைய குடும்பங்கள் தேவ கோபத்தினாலே நிரப்பப்படும் இல்லையா? அப்போ ஒரு யார் அப்படின்னா மோசேக்கு பிறகு ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார், யோசுவாவை ஏற்படுத்தினார் இல்லையா? அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்ப்போம்னு சொன்னால் தேவன் தான் ஏற்படுத்தினார் 12 அப்போஸ்தலர்களை இல்லையா? செலெக்ஷன் நமக்கு கிடையாது. செலெக்ஷன் ஜெபம் பண்ணுறது தான். இப்போ ஒரு சபையில் ஒரு நடத்திட்டு ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டார், ஒரு அப்போஸ்தலன் இறந்து போயிட்டார். அந்த இடத்தை எப்படி ஃபில் பண்ணுறது? அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு விசுவாசிகளுக்கு தகுதி கிடையாது. அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்களுக்கும் தகுதி இல்லை. ஊழியக்காரங்க முழங்கார் படிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அப்போஸ்தலன் யார் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு விசாரித்து அப்போஸ்தலனை அவர்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தின்படியான, தேவ திட்டத்தின்படியான அப்போஸ்தலரை நியமித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், சவுலை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்புறம் 2வது அவர் சொல்கிறாரு,
அவனை முடிச்சு விட்டுட்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நியமனம் ஆண்டவரால் சேர்ந்ததாக இருக்கிறது. நியமனம் ஆண்டவருடையதாக இருக்கிறே தவிர மனுஷனுடையதல்ல. இதை தெரியாததுனால இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய சபைகளும் குழம்பி கொண்டிருக்கிறதே நாம் அறிகிறோம். இது கடைசி காலத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நோவான் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறபடி இன்னைக்கு ஒரு சபையை நடத்தணும்னா ஒரு கமிட்டிக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சபையில் ஒரு செக்ரட்டரி, அவர் கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் உடையவர். அப்போது நான் அந்த செக்ரட்டரி நமக்கு ரொம்ப வேண்டியவர், அதனால் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வெத்தலை பாக்கம் போட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே சர்ச்சுக்குள்ளே போவீங்க, உங்களை சபை செக்ரட்டரியாக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, இந்த மக்களுக்கு என்ன அறிவு இருக்குது, உங்கள் சபைக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவதாக சொல்லும்போது, சபைக்கு இவங்க என்னென்ன நிர்வாக குழு உறுப்பினர்கள், சபையை நடத்துறது இவங்க தான், இவங்க போடுறது தான் சட்டம், இவங்க சட்டத்தின்படி தான் செயல்படணும். மனுஷ ஆளுகை சபையிலே பெருகிவிட்டது. இப்போ தேவனுடைய ஆளுகை இல்லை, தேவனுடைய திட்டம் இல்லை. சபை தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது, சபை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. அப்போ ஊழியக்காரன் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து செவம் பண்ணி என்ன செய்யணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேவ ஆலோசனை கேட்டு சபையை நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ மனுஷ ஆளுகைக்கோ மனுஷ ஆலோசனைக்கோ சபையில் இடம் இல்லை. சபை ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து அவருடைய வருகைக்கு நாம் போக காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இப்போதைக்கு இதை நம்ம என்ன பண்ணோன்னா சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் சபை குறித்து சொல்கிறதுக்கு நிறைய உண்டு, அதனால சுருக்கமாக நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன். ரொம்ப போல்டாக சொன்னீங்க பாஸ்டர். ஃபஸ்ட்டு சபை அந்த பேர் பலகையை சார்ந்ததில்லை, அது கிறிஸ்துவனுடையது. அடுத்து சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான், நம்ம இல்லைங்கிறது. எந்த ஊழியராக இருந்தாலும் அது கிறிஸ்து தான் தலையாக இருக்கார் அப்படிங்கிறதையும், அப்புறமா நம்ம ஸ்தாபனம் இது ஸ்தாபிக்கிறது அவர் தான், ஓகேவா அப்படிங்கிறதும், இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி காரியம், கமிட்டி இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாமும் சபைக்குள்ளே இப்படி இருக்குது, இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் தான் ஆளுகை செய்யணும், அவர் ஸ்தாபித்தபடியே. அது உங்கள் சாட்சியோட சொன்னீங்க, அவர் இப்படி கட்டணும்னு சொல்லி இருந்தார், இந்த இடத்துல சர்ச் கட்டணும்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த ஒரு தரிசனத்தோட தேவ திட்டத்தோட அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு யாரை என்னவா வைக்கணும், எந்த வேலைக்கு யாரை வைக்கணும். ஏன்னா சர்ச் மினிஸ்ட்ரியில் நிறைய வேலை இருக்குது இல்லையா, அதுக்கு ஏற்ற ஆட்களை நியமிக்கணும். ஓகே, அப்போ ஆண்டவர் சொல்கிறதின்படி தான் நம்ம கேட்கணும், நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்போ கடைசியாக உங்களுக்கு உண்டான அந்த ஒரு வெர்டிக் வேர்டு, ஒரு ஸ்லோகன் இருக்குது இல்லையா, ஆண்டவர் அடிக்கடி உங்ககிட்ட சொல்கிறத, இல்லை நீங்கள் ஜனங்களுக்கு அதிகமாக சொல்கிற அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். அதாவது பொதுவாக ஊழியக்காரங்க பரிசுத்தமாக இருக்கணும், விசுவாசிகளையும் பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம வழி நடத்தணும். இதுதான் ரொம்ப மெயினான பாயிண்ட். அதாவது பரிசுத்தமாக பரிசுத்தத்தில் நடத்து அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர் பாஸ்டர். சரி பாஸ்டர், நம்ம கர்த்தருக்கு சித்தம் ஒன்றுனா இன்னும் நம்ம அடுத்த, ஆக்சுவலாக நான் திட்டம் பண்ணியிருக்கேன், அடுத்து 3வது பார்ட்டு 4வது பார்ட்டு, ஒரு பார்ட்டு வருகையை குறித்து, இனியொரு பார்ட் குடும்ப ஃபேமிலி நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் குறித்து, ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி குறிச்சும் இருக்குது. கர்த்தருக்கு சித்தம் உண்டுன்னா நானும் ஜீவனோட இருந்தேன்னா நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்பல் டிவின்னு சத்தியத்தையும் அறிவீர்கள். இது பாகம் 2, ஓகேவா. இதுலேயும் நீங்கள் ஒரு முழு நேர ஊழியராக இருந்தீங்கன்னா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களால் பதில் சொல்ல முடியும். இன்னும் தெளிவுன்னு இல்லை, நீங்கள் அந்த வாஞ்ச ஆசை இருந்ததுன்னா, டிவி ஊழியத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரோம், ஓகே. உங்கள் சர்ச்லேயே வீடியோ எடுத்து நாங்கள் இதை ஃப்ரீயாகவே காஸ்பல் டிவியில் போடுறோம்.
எங்களுடைய நோக்கம் அந்த வசனத்தை ஜனங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இப்போ நானும் ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்க முடிஞ்சது, திருவிருந்த குறிச்சா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த பேசின பாஸ்டரோட தொடர்பு கொள்ளணும். இப்போ ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக பைபிள் டீச்சர். ஓகேவா? நீங்கள் கேட்கணுன்னாலும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் அவங்க நம்பர் கொடுப்பேன். ஓகே, அவருடைய அனுமதியோட. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.